அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th எத்திக்ஸ் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் லெசனாக தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படின்ற லெசனோட பார்ட் 1 வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த பார்ட்டில் நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். காப்பிய மரபில் முதன்மையான இடத்தை பெற்றிருப்பது சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் பண்பாட்டையும் வாழ்க்கை முறையையும் கலைகளையும் சிறப்பாக பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தோட தலைமை மாந்தர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறது யார் அப்படின்னா கோவலன், கண்ணகி. இவங்க 2 பேரும் பூம்புகாரில் வந்து ஒரு பெரிய வணிக குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. கோவலன் வந்து நிறைய கலைகளை வந்து கற்றுருந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவர் உயர்ந்த பண்போடு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு வந்து பேர் சூட்டுற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமயம் என் மூதாதையர் ஒருத்தவங்க நடு கடலில் போகும்போது மரக்கலம் வந்து உடஞ்சி அந்த கப்பல் வந்து உடஞ்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா மணிப்பல்லவ தீவில் வாழற ஒரு பெண்ணால் வந்து காப்பாற்றப்பட்டு கரை சேர்ந்திருப்பாங்க. அதனால என்னோட முன்னோரை காப்பாற்றின அந்த மணிமேகலா அப்படின்ற தெய்வத்தோட நினைவாக நான் என் குழந்தைக்கு மணிமேகலைன்னு பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது கோவலன் வந்து ஒரு செய்நன்றி மறவாத ஒரு பண்பினன் அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அவரை கூட ஹெல்ப் பண்ணலை, அவங்களோட மூதாதையரையே காப்பாற்றினாங்க அப்படின்றதுனால அவங்களோட அந்த தெய்வத்தை வந்து பேராக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா கோவலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யானைக்கிட்ட இருந்து முதியவரை காப்பாற்றிருக்காராம். அப்போது அவர் வந்து ஒரு கருணை உடையவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி பிரிந்த கணவன் மனைவி வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய காசு பணத்தை கொடுத்து அவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினச்சாங்களாம். தலைவனை இழந்து தடுமாறுற குடும்பத்துக்கும் என்ன பண்ணுறாங்க ஆறுதல் கொடுத்து இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து இல்லோர் செம்மல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்படிப்பட்ட புகழ் உடையவனாக இருந்தார் கோவலன் அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட பண்புகளை உடைய கோவலனோட மனைவி பேர் தான் கண்ணகி. ஓகேவா? ஆனால் அவங்கள மறந்துட்டு அவர் மாதவி அப்படின்ற ஒரு கண்ணகியோட சேர்ந்து வாழ்ந்திருக்காரு. அப்போ அந்த டைம்ல அவர் வந்து முன்னோர்கள் கொடுத்த எல்லா செல்வத்தையும் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, செல்வம் இல்லாம திரும்பி தன்னோட மனைவி கிட்டேயே வரும்பொழுது அவங்க வந்து தன்னோட காலில் போட்டிருந்த சிலம்பை வந்து கொடுத்து அதை வந்து என்ன பண்ண விற்று காசு கொண்டு வாங்க வணிகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும்பொழுது அவங்க அதை கார் சிலம்பை விற்கிறதுக்காக என்ன பண்றாங்க, பூம்புகாரை விட்டுட்டு மதுரை மாநகரத்துக்குள்ள வராங்க. ஓகேவா? மதுரைக்கு வரும்பொழுது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாரு அப்படின்னா மாதரி அப்படின்ற ஒரு பெண். ஓகேவா? கோவலன் தன்னோட இவ்வளோ நாள் பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு கண்ணகி கிட்ட வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்றாரு. கற்கள் நிறைந்த அந்த கானகத்துல அவங்க வந்து நடந்து வராங்க. காட்டுல கல்லு முள்ளுலையும் நடந்து வரும்பொழுது அவர் சொல்றாரு, நான் எவ்வளோ பணக்காரியா இருக்க வேண்டிய பொண்ணு நீ எவ்வளோ செல்வந்தரா சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒன்ன இந்த காட்டு மலையில வந்து நான் வந்து நடக்க வைக்கிறேனே அப்படின்னு சொல்றாரு. உனக்கு மட்டுமா நான் கஷ்டத்தை கொடுத்தேன், என்னோட அப்பா அம்மாவுக்கும் வந்து கஷ்டத்தை வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ பொழுது வந்து வேஸ்டா கழிச்சிட்டு இருக்கவங்க காமுகர்கள் இவங்க கூட எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நான் ஒரு பழி சொல்லுக்கு ஆளாகி நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்போ நல்லவங்க சொன்ன அறிவுரையெல்லாம் வந்து கேட்காத எனக்கு வந்து நல்ல கதியே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? அப்ப அவர் பண்ண செஞ்ச செயலெல்லாம் நினைச்சு அவர் என்ன பண்றாரு, வருந்தி புலம்புறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பரத்தை வீட்டுல வந்து நான் என்ன பண்றேன், டைமை வேஸ்ட் பண்ணேன், அதனால என்னோட வான அளவுக்கு இருக்க வேண்டிய என் செல்வம்லாம் இன்னைக்கு என்னாச்சு, காணாமல் போய் இன்னைக்கு வந்து என்ன பண்ணுறேன், உன்னோட கார் சிலம்பை வச்சுக்கிட்டு நான் வந்து விற்று அதை கொண்டு வந்து குடும்பம் நடத்த வேண்டிய சுச்சுவேஷனுக்கு இப்போ வந்து நம்ம காட்டில் நடந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சொல்லி புலம்பும் பொழுது அவங்க கண்ணகி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு கண்ணகியும் வந்து என்ன பண்ணுறாங்க, திட்டுறாங்க. ஓகேவா? எவனுமே செய்யக்கூடாது தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்கிறது இது அர்த்தம். போற்றா ஒழுக்கம், யாருமே வந்து இதை நினச்சி சந்தோஷப்படுவாங்களா நீ பண்ண தப்பெல்லாம் நினச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. கோவலனோட இந்த ஒழுக்க பிறழ்வு காரணமாக அவனுக்கு என்ன வருது, திருட்டு பழியும் வருது. ஓகேவா? அதனால அவன் என்ன பண்ணுறான், உயிரிழக்கவும் காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒருத்தன் நல்ல குடியில் பிறந்திருக்கான், அப்போ நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கான்
இருக்கான் அப்படின்றதுக்காகவே அவன் நல்லவனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அவன் பெரும் செல்வமாக இருக்கான் அதனாலே அவனுக்கு புகழ் வருமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அப்போது நீ என்னதான் நல்ல குடும்பத்தில் பிறந்து என்ன பணக்காரனாக இருந்தாலும் உன்னோட ஒழுக்கம் சரியில்லை அப்படின்னா நீ என்ன பண்ண முடியாது, இந்த நாட்டில் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்றத இந்த கோவலன் கதை மூலமாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. கோவலனோட அந்த வாக்கு மூலமாக இதை வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி கோவலனோட அந்த ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால அவன் மட்டும் கஷ்டப்பட்டானா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவனோட அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வந்து இவனை பார்த்து கஷ்டப்பட்டு என்ன பண்ணாங்க, துறவரமே போயிட்டாங்களாம். அதே மாதிரி மாதவியை வந்து தீ குளிச்சிட்டாங்களாம். மாதவி அப்படின்றவங்க யாருக்காக கோவலனுக்கு ரெண்டாவதாக வந்த காதலியை தான் மாதவின்னு சொல்கிறோம். அவங்களும் என்ன பண்ணாங்க, மரணப்படுக்கைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி கவுந்தி அடிகள் அப்படின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களும் வந்து வடக்கிருந்து உயிர் விட்டாங்க. அதே மாதிரி அவனுக்கு களவு பழி கொடுத்ததுனால பாண்டியனையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, பாண்டியனும் சூசைட் பண்ணிக்கிட்டான். அதனால அவங்க மனைவியும் என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. அப்படி இறக்கும் பொழுது கண்ணகியோட கோபத்தினால மதுரையும் என்ன பண்ணுச்சு, நெருப்பில் போயிடுச்சு. அப்போது ஒரு தனி மனிதனோட ஒழுக்கக்கேடு அவனை மட்டும் பாதிக்கல, இந்த சமுதாயத்தையே பாதிக்கும் அப்படின்றத இந்த சிலப்பதிகாரம் நம்மளுக்கு தெளிவாக வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, அரச நீதி. கோவலன் வந்து இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணான் அப்படின்றத மட்டும் சொல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லுது. ஒரு ராஜா எப்படி வந்து ஒரு நீதியை வந்து கொடுக்கணும், அப்போ எப்படி வந்து அவன் ஆராய்ச்சி பண்ணி யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிஞ்சு வந்து அரசு நீதி கொடுக்கணும் அப்படின்றத நம்மளுக்கு வழக்குரை காதை அப்படின்ற இடத்துல தெளிவாக சொல்கிறாங்க. சரியா? தமிழ் மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீதி வழுவாத ஒரு ஆட்சியை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அரசிக்குடைய ஒரு பொற்சிலம்பு, ராணியோட ஒரு சிலம்பு, தங்க சிலம்பு வந்து காலில் போட்டிருந்தது. யாரோ ஒருத்தவங்க திருடிட்டாங்க. அது யார் அப்படின்னா பொற்கொல்லன் அப்படின்னு சொல்கிறவங்க திருடிட்டான். அந்த செய்தியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாடு ஃபுல்லாக பரவிருக்கும். அந்த டைமில் தான் போயிட்டு என்ன பண்ணுவார், இவர் கண்ணகியோட அந்த கால் சிலம்பை வந்து விற்கிறதுக்கு போவார். அப்போது பொற்கொல்லன் அவனை காப்பாற்றிக்கிறதுக்காக இவனை போயிட்டு என்ன பண்ணிடுவான்னா திருடன் அப்படின்னு சொல்லிடுவான். சரியா? அந்த டைமில் ராஜா என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவனை கூட்டிட்டு வா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் கொன்றுவா அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ அவனை சாவடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இட்டுன்னு வந்துட்டாங்க. அப்போது இந்த மாதிரி தப்பே பண்ணாத கோவலனுக்கு வந்து தண்டனை கிடைச்சதை நினச்சி கண்ணகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாண்டிய மன்னன் கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, என்னோட கணவன் வந்து என்ன பண்ணல, தப்பு பண்ணலை அப்படின்றத அவங்க சொல்லும்போது தான் அந்த வழக்குரை காதையில் சொல்கிறாங்க. ஓகேவா? யானோ அரசன் யானே கல்வன், அதாவது ஆராய்ஞ்சு பார்க்காம நான் வந்து இந்த மாதிரி அவனை கொன்னுட்டேன் அப்படின்றதுனால நான் மன்னன் கிடையாது, நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இறந்து போயிடுறாரு அதே இடத்துல. இந்த செய்தியை கேட்டுட்டு சேர மன்னன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பாண்டிய மன்னனோட அந்த வளைந்து விட்ட செங்கோலை உயரை துறந்து அவன் வந்து நேராக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ வந்து மன்னனோட அந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடச்சிருச்சு அப்படின்றதுனால என்ன சொல்லுவான், அவரோட செங்கோல் வந்து நேராக இல்லை வளைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து குற்றம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பாண்டிய மன்னன் என்ன பண்ணிட்டான், டக்குன்னு வந்து சூசைட் பண்ணிட்டான் அப்படின்றதுனால என்ன ஆச்சு அப்படின்னா அவன் வந்து மானஸ்தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சேர மன்னன் வந்து பாண்டியனை பார்த்து சொல்கிறாராம். ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, தமிழ் மன்னர்கள் பார்த்தீங்கன்னா நீதி தவறாத ஒரு ஆட்சியை வந்து நடத்திருந்தாங்க அப்படின்றது தெரியுது. சரியா? அதே மாதிரி மழை பொய்த்தாலோ குடிமக்கள் தவறிழைத்தாலோ மன்னனையே பழிப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி குடிமக்களுக்கு வந்து ஏதோ பசியோ பிணியோ இதில் எது வந்தாலும் மன்னன் வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை, அவன் கொடுங்கோல் ஆட்சி பண்ணுறான், அதனால தான் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு துன்பம் வருது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்களாம். இதுக்கு பயந்துக்கிட்டே என்ன பண்ணுவான் அப்படின்னா மன்னன் வந்து ஒரு அழகான ஒரு சிறப்பான ஆட்சியை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மழை வளம் கரப்பின் வான்பேர் அச்சம் பிழையுயிர் எய்தின் பெரும்பேரச்சம் குடிப்புற உண்டும் கொடுங்கோல் அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து மன்னன் வந்து என்ன பண்ணுறான், நீதி வழுவாமல் ஆட்சி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? துன்பம் அல்லது தொழு தகவு இல் அப்படின்னு வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சிலப்பதிகாரத்தில். ஓகேவா? சிலப்பதிகாரமே வந்து சொல்லுது மன்னனுக்கு நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் காரணம் மன்னனோட ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி இங்கே ஒரு பாக்ஸில் பாருங்கள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தில் அடைக்கல காதை அப்படின்ற இடத்துல கற்பனையாக ஒரு காட்சியை வந்து வச்சுருக்காராம். ஓகேவா? அந்த கற்பனையான காட்சி என்ன அப்படின்னா
சதுக்க பூதம் அப்படின்னு ஒரு விஷயம் வச்சுருக்காராம். அதில் பூதம் அப்படின்றது என்னென்னா அறவழியிலேருந்து விலகுறவங்களை வந்து தண்டிக்குமா. ஓகேவா? யாரெல்லாம் தண்டிக்கும்? யாரெல்லாம் அறம் செய்யலையோ அவங்களெல்லாம் தண்டிக்கும். யாரெல்லாம் அறம் செய்யாதவங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூடா ஒழுக்கத்தில் ஒழுகிற போலி துறவியர்கள். ஒரு துறவின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டுக்கிட்டு துறவரம் செய்யாமல் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து அந்த பூதம் வந்து தண்டிக்குமா. அதுக்கப்புறம் கெட்ட வழியில் போகிற பெண்கள், அதுக்கப்புறம் பிறர் மனைவி வந்து நயப்போர், பொய் சான்று சொல்கிறவங்க, புறம் கூறுபவர், இவங்களெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாசக்கயிறால் கட்டி 4 காதம் சுற்றளவு கேட்கும் மாதிரி நல்லா கத்தி அதை என்ன பண்ணுவோம் நிலத்தில் வந்து அவங்கள வந்து போட்டுரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முறை வந்து ஒரு வறியவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையை தெரிஞ்சுக்காம ஒரு கற்புடைய பொண்ணை பார்த்து பொண்ணை பற்றி அவனோட வீட்டுக்கார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா பொய் சாட்சி சொல்லிட்டானான். இதை பார்த்து அந்த பூதம் என்ன பண்ணுச்சு, அவனை புடைச்சி சாப்பிட்றதுக்காக கயிற்றுல வந்து கட்டி வச்சிருந்துச்சான். அந்த நிலைமையில வந்து அவங்க தாய் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அழுது புரண்டு என்னோட மகனை விட்டுடு, அதுக்கு பதிலாக என் உயிரை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி வேண்டுச்சான். அதுக்கு பூதம் என்ன சொல்லிச்சான், ஒரு மனுஷனோட உயிருக்கு பதில் நான் இன்னொரு உயிரை வந்து எடுத்துட்டு போகிற மாதிரி நான் இல்லை, உன்னோட எண்ணத்தை விட்டுடு, பொய் சாட்சி சொன்னவன் வந்து உன் பையன்தான், அவனை தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு அந்த பூதம் சொல்லிச்சான். நரகன் உயிருக்கு நல்லுயிர் கொண்டு பரகதி இழக்கும் பண்பு இங்கு இல்லை. ஓகேவா? ஒரு கெட்டவனுக்கு பதிலாக ஒரு நல்ல ஆத்மாவை வந்து என்னால் நல்ல உடம்பு வந்து என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கற்பனையானது அப்படின்னு இருந்தாலும் மக்கள் வந்து இதை பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஓ நம்மளுக்கும் வந்து அந்த கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு அறவழியில் இருப்பாங்க, நெறிப்படுத்துவாங்க அப்படின்றது தான் வந்து இதில் வந்து நம்மளுக்கு தெரியுது. சரியா? அடுத்ததாக மணிமேகலை பற்றி பார்ப்போம். மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து அரசன் நீதி வழங்குற முறையை பற்றி சொல்கிறாங்க. மணிமேகலை பார்த்தீங்க அப்படின்னா உதயகுமாரன் அப்படின்றவன் மணிமேகலையை வந்து என்ன பண்ணிடுவான் அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டு போவான். அப்படி போகும்பொழுது காஞ்சனன் அப்படின்றவர் வந்து உதயகுமாரன் வந்து சாவடிச்சிருவார். ஓகேவா? இந்த காஞ்சனன் யாரு அப்படின்னா காயச்சண்டிகை அப்படின்ற ஒரு பெண்ணோட கணவனாக இருப்பாங்க. இதை கேட்டு வந்து உதயகுமாரனோட அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா அரசனது காவல் இல்லாமையால தான் மாமுனிவர் தவமும் மகளிர் கற்பும் இல்லாமல் போகுது, கன்றை இழந்த பசுவோட துயரத்தை போக்க தன்னோட மகனை வந்து தேர்காலில் இட்டு ஆட்சி பண்ண வந்து மனுநீதி சோழன் அவனோட மரபுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராஜா வந்து வந்திருக்கான், ஆனாலும் வந்து இவன் ஒழுங்காக ஆட்சி பண்ணாதனால தான் என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி நல்ல ஒரு சோழ மரபில் பிறந்த இந்த ராஜாவோட ராஜா வந்து என்ன பண்ணிட்டார், இந்த மாதிரி வந்து ஒழுங்காக ஆட்சி பண்ணலை. அப்போது இதை மற்ற மன்னர்கள் கேட்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, உதயகுமாரனோட உடலை வந்து ஈமத்தியில போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஓகேவா? அப்போ மனித சமுதாயத்துக்கு அடிப்படையாக தேவை என்ன அப்படின்னா உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் வந்து இதை கொடுக்கறது தான் அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள், மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் அல்லது கண்டது இல். ஓகேவா? இது 3 இல்லாமல் வேற எதுவும் தேவையில்லை, மனுஷனுக்கு எல்லாம் அதை கொடு அப்படின்னு சொல்கிறாங்களாம். உலகில் நடைபெற பல குற்றங்களுக்கு முக்கியமான காரணம் பசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பசி பிணியை போக்குறதன் மூலமாக குற்ற செயல்களை நம்மளால தடுக்க முடியும் அப்படின்னு மணிமேகலையில் சொல்லியிருக்காங்க. அரசனுக்கு நிகராக செல்வனி வளம் பெற்றவன் தான் கோவலன். ஆனால் அவன் ஒழுக்க கேட்டால அவனும் அழிஞ்சு அவனோட சுற்றி இருக்கவங்க எல்லாரையுமே அழிச்சுட்டான். ஓகேவா? அப்படி இருக்கும் பொழுது கணிகையோட மகளா பிறந்தவங்க தான் வந்து இந்த மணிமேகலை. ஓகேவா? ஒரு கீழ் இடத்துல பிறந்தவங்க அப்படி இருந்தாலும் கூட சோழ மன்னனாலே வந்து அவங்க வந்து பாராட்டப்படுறாங்க. ஓகேவா? அப்போ ஒழுக்கத்தின் உயர்வால நீ என்ன பண்ண முடியும், அவளையும் வென்று நாட்டையும் வென்று இன்னைக்கு எல்லா சான்றோர்களாலையும் பாராட்டுற மாதிரியான ஒரு காப்பியத்துக்கே தலைவியா இருக்கா அப்படின்னா அவளுக்கோட அந்த ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ நம்ம பிறப்பு அப்படின்றது முக்கியம் இல்லை, நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம் அப்படின்றது இந்த 2 காப்பியத்திலையும் நம்ம கோவலன் மூலமாகவும் மணிமேகலை மூலமாகவும் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கத்தோட உடையவங்க வந்து மேன்மை அடைவாங்க, ஒழுக்கம் இல்லாதவங்க பழியை தான் சுமப்பாங்க அப்படின்ற திருக்குறளுக்கு தான் இந்த 2 பேரையும் நம்ம சொல்லலாம். சரியா? அடுத்ததா சீவக சிந்தாமணி முக்கியமான இன்னொரு காப்பியமா இருக்கு. தமிழ்ல விருத்தப்பாவால தோன்றின முதல் காப்பியம் சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு சமண சமய நூல். இதை வந்து திருத்தக்க தேவர் வந்து எழுதுறாரு. ஓகேவா? ஒரு சோலையில ஒரு
காட்சியை வந்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு நிலையாமை அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு காப்பியத்தை வந்து எழுதுறாரு. ஓகேவா? கடுவன் அப்படின்றது ஒரு ஆண் குரங்கு. அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு பெண் குரங்குக்கு பலாப்பழத்தை வந்து நகத்தால் கீறி பொளந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்க சொலையை வந்து கொடுத்துச்சான். அதை வந்து அந்த பெண் குரங்கு வந்து வாங்குச்சு. அந்த நேரத்தில் 2 குரங்கையும் அடித்து துரத்திட்டு அந்த தோட்டக்காரன் என்ன பண்ணுறான், அந்த பலாப்பழத்தை பறிச்சுக்கிட்டான். ஓகேவா? அப்போது அந்த பலாப்பழத்தை வந்து அது ஆசையாக சாப்பிடலாம் அப்படின்னு தோலெல்லாம் உரித்து சொலையெல்லாம் எடுத்து கொடுக்குற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து துரத்தி அடிச்சிட்டாங்க. அப்போ இந்த வாழ்க்கை எந்த அளவுக்கு நிலை இல்லாமல் இருக்குது அப்படின்ற அந்த சீனை பார்த்துட்டு அவர் எழுத நினைக்கிறது தான் இந்த காப்பியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த நிகழ்ச்சியை வந்து அந்த காப்பிய தலைவனாக இருக்கிற சீவகன் வந்து பார்க்குறான். அதை வந்து தன்னோட தந்தை சச்சந்தன் கிட்ட இருந்து கட்டியங்காரன் அப்படின்றவன் தன்னோட நாட்டை எப்படி பறிச்சுக்கிட்டான் அப்படின்றத அவனுக்கு வந்து அது தோணுது. ஓகேவா? அவங்க அப்பா வந்து சச்சந்தன், அவர் தான் அந்த நாட்டோட ராஜாவாக இருந்தார். ஆனால் அந்த கட்டியங்காரன் என்ன பண்ணுறான், அவரை ஏமாற்றிட்டு அந்த நாட்டையே எடுத்துக்கிட்டான். இந்த மாதிரி தானே இந்த குரங்கு கிட்ட இருந்து தோட்டக்காரன் வந்து அந்த பலாப்பழத்தை எடுத்துக்கிட்டான். அப்போது நம்ம இந்த நாட்டை மீட்டே ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து அவனுக்கு வருது. ஓகேவா? ஒரு மெல்லியவன் கிட்ட இருந்து வலியவன் வந்து நாட்டை கைப்பற்றுதல் அப்படின்றது அடிக்கடி நடக்கிறது தான். ஓகேவா? அப்போது ஒரு அரசு அதிகாரமோ செல்வமோ என்றைக்குமே நிலையானது இல்லை அப்படின்றது அவனுக்கு வந்து தோணுது. ஓகேவா? அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அரச பதவியை திறந்துட்டு துறவி ஆயிடுறான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது ஒரு அரசன் அமைச்சரை பலமுறை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறோம். என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்குறோம் சீவக சிந்தாமணி படிக்கும்பொழுது அப்படின்னா, சச்சந்தன் வந்து ஒரு நல்ல ராஜா. ஆனால் அவன் வச்சிருந்த அமைச்சர் அந்த கட்டியங்காரன் பார்த்தீங்க அப்படின்னா சூழ்ச்சி எண்ணம் கொண்டவன். அப்போது நம்ம கீழே வேலை செய்கிறவங்கள நம்ம என்ன பண்ணணும், நல்லா ஆராய்ச்சி பண்ணி செலக்ட் பண்ணணும். அமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கும் போது பலமுறை ஆராய்ந்து தெளியணும் அப்படின்றத சொல்கிறாங்க. பகை வெல்ல கருதினோன் உரிய காலமும் இடமும் வாய்க்கும் வரை தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் காத்திருக்கணும். கட்டியங்காரன் தான் வந்து ஆட்சியை வந்து கையில் வச்சுருந்தான். அப்போ சீவகன் வந்து என்ன பண்ணுறான், ரொம்ப நாளைக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆட்சியை வந்து பிடிக்கிறான். அப்போது ஒருத்தவங்க ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோட காத்திருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? அதுக்கப்புறம் பிற உயிர்களுக்கு துன்பம் வரின் அதை போக்க முயல வேண்டும். நிறைய இடத்துல வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வருந்தும்படி நேரினும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, தனக்கு பகையில்லாதவரை சிறிதும் வருத்துதல் கூடாது. ஓகேவா? தாய் தந்தை சொல்லை மதித்து நடக்கணும். எல்லா உயிர்களிடத்தும் எப்போதும் அருள் உடையவர்களாக இருக்கணும். பாத்திரம் அறிந்து தானம் செய்ய வேண்டும். தீய வழியில் செல்வோரை காணின் இறங்கி உடனே அவரை நல்வழிப்படுத்தணும். இந்த மாதிரி செயல்களெல்லாம் வந்து நம்மளுக்கு சீவக சிந்தாமணி சொல்லுது. ஓகேவா? அடுத்ததா வளையாபதி மற்றும் குண்டலகேசி. இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, யாரையும் இகழ்ந்து பேசக்கூடாது, தீயவற்றை பேசி உடல் வளர்க்கக்கூடாது, உயிர் கொலை செய்து நம்மளோட உடம்பு வளர்க்கக்கூடாது, அதுக்கப்புறம் திருடங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கக்கூடாது, களவு செய்யக்கூடாது. இந்த மாதிரி பல அறங்களை வந்து வளையாபதியில் வந்து சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி குண்டலகேசியில் பார்த்தீங்க அப்படின்னா, இளமையும் நிலையானது அல்ல, நம்ம அனுபவிக்கிற இன்பமும் நிலையானது இல்லை, செல்வமும் நிலையானது இல்லை, நாள்தோறும் துன்ப வெள்ளமே அதிகமாக இருக்குது. அதனால் இளமை, இன்பம், செல்வம் இதெல்லாம் வந்து நமக்கு தான் இருக்குது அப்படின்னு யாரும் நினைக்கக்கூடாது. சரியா? உழவர்கள் தன்னோட விளைவிச்ச விளைச்சல்ல ஒரு பகுதியை விதையாக சேமிக்கிற மாதிரி நம்மளோட மறுபிறவிக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சமாவது நல்ல விஷயங்களை சேர்த்து வச்சுருக்கணும். ஓகேவா? அப்படின்னு சொல்கிறாங்க. வாழ்க்கை வந்து நிலை இல்லாதது. அதனால நம்ம செய்கிற அறம் மட்டும்தான் என்னது நிலையானது. நம்ம கிட்ட இருக்க செல்வமோ வயசோ இளமையோ இன்பமோ எதுவுமே நிலையானது அல்ல. நம்ம செய்யும் அறம் மட்டும்தான் வந்து என்றைக்குமே நிலையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட தாயாரின் வயிற்றுல கருவாக இருந்த இன்னைக்கு கருவாக இருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணுறோம், பெருசாகி இப்போ வந்து வயசாகிறோம், இறுதியில் நம்ம சாக போகிறோம். இதை வந்து குண்டலகேசியில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். பாலையாம் தன்மை செத்தும், குழந்தையா வயிற்றுல இருந்தோம் இல்லையா, அந்த தன்மை செத்துடுச்சு. பாலனாம் தன்மை செத்து, குழந்தையா அதாவது பிறந்த குழந்தையா இருந்தோம், அதுவும் இறந்துட்டோம். காளையாம் தன்மை செத்தும், நல்லா வந்து ஒரு அடல்ட்டாக இருந்தோம், அந்த தன்மை செத்து. காமுறும் இளமை செத்தும்,
ஓகேவா? அதாவது ஒரு குடும்பத்துல இருந்து சந்தோஷப்படுற அந்த இளமையும் செத்து நாளும் நாள் சாகின்றோமானால் நமக்கு நாம் அழாதது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு இருக்கிற நான் வந்து நேற்று இருந்த நான் இல்லை. ஓகேவா? அப்போ நேற்று இருந்த நான் வந்து அழிஞ்சு தான் இன்னைக்கு வந்து நம்ம பிறந்திருக்கோம். ஓகேவா? அப்போ நேற்று இருந்த நான் இறந்துட்டேன் இல்லையா, அதை வந்து நினச்சி நம்ம வந்து அழுலையே அப்படின்னு சொல்லிட்டு குண்டலகேசியில் ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சோழ பேரரசு உச்சத்தில் இருந்த காலத்தில் வந்த ஒரு நூல் தான் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக தன் உயிரான மகனையே பிரிகிறாரு தசரத மன்னன். ஓகேவா? அதே மாதிரி தந்தையோட சொல்ல கேட்கறதுக்காக ஒரு அரச பதவியே திறந்துட்டு காட்டுக்கு போகிறாரு ராமன். அதே மாதிரி முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பரதன். நட்பிற்காக உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற குகன். விருந்தோம்பலுக்கு இலக்கணமாக வந்து பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. பிரிவை விட பெருங்காடு வந்து சுடுமோ அப்படின்னு கேட்டு கணவனை தொடர்ந்து போறாங்க சீதை. அண்ணனை பாதுகாப்பது தான் தன்னோட இலக்கு அப்படின்னு சொல்றாரு லக்குவன். கொண்ட பணியை முடிக்க கடலானாலும் மலையானாலும் நான் வந்து தாண்டி போவேன் அப்படின்னு சொல்றவர் வந்து அனுமன். இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் வந்து கம்பராமாயணத்தில் தான் நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ ஒரு வயசுலேருந்து கல்வி முளைத்து எழுந்து கண் எண்ணில் கேள்வியாகும் முதல் தின்பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பி தருமம் மலர்ந்து போகும் கனி ஒன்று பழுத்தது போலும் அன்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாட்டில் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, கல்வி அப்படின்ற ஒரு வித்து முளைச்சி மேலே வந்து எழுதான். அப்போது பல நூல்களை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேள்வி கிளையாக வந்து அந்த அந்த விதை வந்து பரவுதான். அரிய தவமாகிய இலைகள் வந்து அதில் வருது. பல உயிர்களுக்கிட்ட செலுத்துகிற அன்பு வந்து அந்த மரம் வந்து வளருது. அறச்செயல்களான மலர்களோட விளங்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ப அனுபவம் நிறைந்த பழங்களை வந்து அது என்ன பண்ணுது, கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது கல்வியால் வந்து அடக்கம் உருவாகுது, அடக்கத்தினால நல்வாழ்வு உருவாகுது, நல்வாழ்வால் பொருள் கிடைக்குது, நல்ல வழியில் பெற்ற பொருளால் நம்மளுக்கு அறம் கிடைக்குது, அந்த அறத்தினால நம்மளுக்கு என்ன பண்ணுது, இன்பம் கிடைக்குது. அப்போது நமக்கு அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, இன்பம் வேணும் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே கல்வி தான் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்லி கம்பர் வந்து சொல்கிறாராம். ஓகேவா? இந்த மாதிரியான சிறப்பான ஒரு நகரத்தில் பிறந்தவர் தான் வந்து ராமன் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமாயணத்தில் ராவணன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குணங்கள், நல்ல குணங்களை வந்து கொண்டவனாக இருப்பாங்க. அவர் வந்து இசையில் வந்து வல்லவனாக இருப்பார், சிறந்த சிவபக்தனாக இருப்பார். அவரோட தோள்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். 8 திக்கு யானைகளில் கூடயும் போரிட்டு மார்பில் விழுப்புண் பெற்று வெற்றி கண்டவராக இருப்பார். அதே மாதிரி அவங்க பையன் வந்து செஞ்ச தப்பையும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு வந்து என்ன பண்ணுவார், இடிச்சு கேட்பார், செய்யறது தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி செஞ்சோற்று கடனுக்காக உயிரையும் துணைந்த கும்பகர்ணனை வந்து காட்டுறாங்க. ஓகே, கும்பகர்ணன் வந்து தம்பி. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவங்க அண்ணன் சாப்பாடு போட்ட காரணத்தினால என்ன பண்ணுறாரு, அண்ணனுக்காக வந்து ராமன் கிட்ட சண்டையே போகிறாரு. தோத்துருவோம், நம்ம செத்துருவோன்னு தெரிஞ்சு சண்டைக்கு போகிறாரு. தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் வர்ற இந்திரஜித்து, மேகநாதன் இவங்களாம் வந்து ராவணனோட வீரமான பையனுங்களாக இருக்காங்க. ஓகேவா? அப்படி இருந்த ஒரு செல்வ செழிப்போடு இருந்த ராவணன் வந்து ஏன் அழிஞ்சு போகிறாரு அப்படின்னா அவர்கிட்ட இருந்த ஒரே ஒரு கெட்ட குணம் தான். என்ன அப்படின்னா பிறன்மனை நோக்கி இருந்தார் அப்படின்றதுனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது உங்ககிட்ட 100 விஷயம் நல்ல விஷயம் இருந்தாலும் நீ செய்கிற ஒரு சின்ன விஷயம் தப்பு என்ன பண்ணும், ஒன்றை மட்டும் அழிக்காமல் எல்லாரையும் சேர்த்து அழிச்சிரும் அப்படின்றத தான் நம்மளுக்கு மறுபடியும் இந்த ராவணன் கேரக்டர் வந்து காட்டுறாங்க. சரியா? அடுத்தது வில்லி பாரதம். வில்லி பாரதம் பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதத்தில் ஒரு பார்ட்டாக தான் நம்ம சொல்கிறோம். இந்திய மொழிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாபாரதம் வந்து இருக்குது இதிகாசமாக. வடமொழியில் வியாசர் எழுதின அந்த பாரதத்தை அடிப்படையாக கொண்டு தான் நிறைய பாரத கதைகளை வந்து எழுதியிருப்பாங்க. அப்படி தமிழில் எழுதின பாரதம் தான் வந்து வில்லிபுத்தூரார் பாரதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மகாபாரத கதையில் பார்த்தீங்க அப்படின்னா போட்டி, பொறாமை, சூது இதெல்லாமே வந்து அறத்துக்கு புறம்பான செயல்கள். இதில் போட்டி, பொறாமை, சூது கொண்டவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க,
ஜெயிக்க மாதிரி தெரிஞ்சாலும் கடைசியில் தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுவே சான்றோர் வகுத்த நெறியில் வாழறவங்க, அற வழியில் இருக்கிறவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, வெற்றி அடைவாங்க. அப்போது நன்மை என்றைக்குமே ஜெயிக்கும், தீமை வந்து தோற்று போயிடும் அப்படின்றது தான் இதோட முக்கியமான மைய கருத்தாக இருக்குது. சரியா? அப்போ உறவினருக்கு நடுவில் பொறாமை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வஞ்சகம், துரோகம் இந்த மாதிரியான இழி செயல்களுக்கு கூட்டு போய் கடைசியில் அது என்ன பண்ணும், அழிவுக்கே காரணமாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதே வந்து திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க, அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயுழி உய்த்து விடும். பொறாமை அப்படின்ற ஒரு குணம் என்ன பண்ணும், உன்னை ஃபுல்லாகவே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே தான் இந்த மகாபாரதத்துலேயும் நம்ம பார்க்குறோம். எத்தனையோ இடர்பாடு வந்தாலும் தருமன் என்ன பண்ணுறாரு, அறத்தின் மீது மாறாத பற்றுடையவராக இருக்கார். ஓகேவா? ஒற்றுமையோட வலிமையை வந்து நிலைநிறுத்தி இருக்காரு தருமன். ஓகேவா? பாண்டவர்கள் 5 பேருமே வந்து வெவ்வேறு சூழலில் பிறந்தாங்க. இருந்தாலும் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே ஒத்துமையாக வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பலராலும் போற்றப்படும் நற்பண்புகள் உடையவர்களாக அவங்க வந்து இருந்தாங்க. பீமனோட வலிமையாலும் அர்ஜுனனோட வில்லாற்றலாலையும் நிறைய வெற்றிகள் வந்து அவங்க கிடச்சிது. இதனால் பொறாமை கொண்டவர் தான் துரியோதனன். அவரோட சூழ்ச்சியினால் சூதாட்டத்தில் போய் என்ன பண்ணார், தருமன் வந்து தோத்துட்டாரு. அதனால் வனவாசம், மறைவாசம்னு கஷ்டப்பட்டாங்க. போர்க்களத்தில் அவங்களோட குழந்தைங்களெல்லாம் வந்து சாகடிச்சிட்டாங்க. ஓகேவா? இத்தகைய சூழல்லையும் அவங்க என்ன பண்ணாங்க, 5 பேரும் ஒத்துமையாக தான் இருந்தாங்க. அந்த ஒற்றுமை தான் அவங்களை என்ன பண்ணுச்சு, ஜெயிக்க வச்சுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திருதராஷ்டிரன் அப்படின்றவர் 100 புதல்வர்கள் பெற்றாங்க. அந்த 100 புதல்வர்கள் தான் கௌரவர்கள். ஓகேவா? அதில் மூத்தவன் தான் துரியோதனன். ஓகேவா? தன்னோட தீய குணங்களால் அவன் துன்பத்துக்கு ஆளானது மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து என்ன பண்ணுறான், அழிச்சிட்டான். ஓகேவா? தீங்கொரு வடிவமாம் திறன் சுயோதனன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றி வில்லுப்புத்தூரார் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவனுக்கு வந்து தீங்கின் வடிவமாகவே இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. துரியோதனன் வந்து பாண்டவர்கள்கிட்ட இருந்து சின்ன வயசுலேருந்தே பகைமையை வந்து வளர்த்துக்கிறான். ஓகேவா? ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஏற்பட்ட ஒரு சின்ன பொறாமை உணர்ச்சினால அந்த என்ன ஆகுது அப்படின்னா அவனோட வயசாகும் போது என்ன பண்ணுது, அது ஒரு பேராசையாகி தன்னோட நாட்டையே வந்து என்ன பண்ணக்கூடாது, சந்த பாண்டவர்களுக்கே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூழ்ச்சி, வஞ்சகம், பெண்மையை இழிவுபடுத்துறது, பெரியவங்களை அவமதிக்கிறது, இந்த மாதிரி எல்லா கெட்ட விஷயங்களையும் வந்து அவன் வச்சிருந்தான். அப்படின்றதுனால அவன் அழிவை தான் சந்திச்சான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? துரியோதனன் பார்த்தீங்க அப்படின்னா விதுரன் மாதிரியான சான்றோர்களோட அறிவுரையையும் தருமன், பீமன் இவங்க சொல்லி கொடுத்த எதையுமே வந்து கேட்கல. ஓகேவா? பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன், விதுரர் இவங்களெல்லாம் வந்து போர்க்களத்தில் துரியோதனன் கூட தான் சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் சகுனி அப்படின்ற ஒரு தேவையில்லாத கூடா நட்பின் காரணமாக அவங்க கெட்ட விஷயங்களை செஞ்சதுனால இறுதியில் என்ன பண்ணான், செத்து தான் போனான், மரணத்தையும் தழுவுனான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ வில்லி பாரதம் என்ன சொல்லுது அப்படின்னா பொறுமை அப்படின்ற குணமுடைய தருமனை வந்து நடுவில் நிறுத்துது. ஓகேவா? அப்போ பொய்மை கூறாத பண்புள்ளவனா தருமன் வந்து இருக்காரு. அதே மாதிரி அஸ்வத்தாமன் வந்து போரில் இறந்துட்டான் அப்படின்னு பொய் சொல்லணும் அப்படின்னு கண்ணன் வந்து தர்மர்கிட்ட சொல்கிறாரு. அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிடுவாங்க, ஸ்ட்ராங்காக சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மன் கிட்ட சொல்லுவார் கர்ணன். ஆனால் அதை கூட நம்ம என்ன சொல்ல மாட்டார். ஓகேவா? தருமன் என்ன சொல்வார் அப்படின்னா பொய் சொல்லும் பொழுது இல்வாழ்க்கை துணை, சான்றோர்கள், நெருங்கிய உறவினர், அன்பு, நிலையான புகழ், மிகுந்த செல்வம், திறமை, அறிவு இவற்றால் கிடைக்கும் பொருள்கள், தவம், புண்ணியம் இது எல்லாமே பொய் சொல்கிறதுனால என்ன ஆகிடும், போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஒரு பொய் சொல்கிறதுனால எனக்கு இவ்வளோ லாஸ் வந்து இருக்குது அப்படின்றத தருமன் வந்து சொல்லியிருக்காரு. அப்போது கண்ணன் வந்து பாண்டவர்களுக்காக துரியோதனன் கிட்ட போய் தூதுக்கு போகிறாரு. அப்போது விதுரனோட மாளிகையில் தங்குறாரு. அதுக்கான காரணத்தை துரியோதனன் வந்து கேட்கும் பொழுது கண்ணன் சொல்கிறாரு, மதி அமைச்சர் ஆயரசு அழிப்பினும் குறவர் நல்லுரை மறுக்கினும் பிறர் புரிந்த நன்றியது கொள்ளினும் ஒருவர் வாழ் மனையில் உண்டு பின்னும் அவருடன் அழன்று பொற உண்ணினும் இரவி உள்ளளவும் மதியம் உள்ளளவும் இவர்களே நரகில் எய்துவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்லறிவு உடைய அமைச்சராக இருந்து அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுக்கிறது. ஓகேவா? அதாவது நல்ல அறிவுடைய அமைச்சராக தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆனால் அவங்களுக்கு நல்ல அட்வைஸை ராஜா கிட்ட சொல்லாமல் அவன் அழியணும் அப்படின்றதுக்காகவே கெட்ட விஷயங்களை ராஜாவுக்கு சொல்கிறாரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு அமைச்சன் சான்றோர் மொழியை வந்து கேட்காம இருக்கிறது,
பிறர் செய்திய உதவியை வந்து மறந்து போகிறது, ஒருத்தவங்க வாழற வீட்லையே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கே வந்து துரோகம் பண்ணுறது, இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி செயல்களை செய்கிறவங்க இந்த சூரியன் சந்திரன் இருக்கிற வரைக்கும் துன்பத்தை தான் அனுபவிப்பாங்க, நரகத்தில் தான் இருப்பாங்க அப்படின்றத கர்ணன் வந்து சொல்லியிருக்காராம். சூதாட அழைத்த துரியோதனனுக்கு மறுமொழியாக தருமன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சினம் கொள்ளுதல், மற்றவரின் குற்றங்களை எடுத்து கூறி தூற்றுதல், ஒருவரிடம் முதலில் நட்பு கொண்டு பின்பு அவரிடம் ஐயம் கொள்ளுதல், மிக கொடுமையான செயலான சூதாடுதலை விரும்புதல், இந்த மாதிரியான உறுதிமொழியிலேருந்து தவறுதல், இதெல்லாம் வந்து கெட்டது, இதனால் நான் சூதாடுறதுக்கு வரல, இதன் மூலமாக சூதாடுவது பல செயல்களுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தர்மர் வந்து சொல்லியிருப்பாரு. ஆனால் கேட்காம அவர் வந்து இழுத்து அதை போட்டுருவாங்க. சரியா? பாரத போரில் நெறிமுறைகளை மீறி பாண்டவர்களோட புதல்வர்களை கொன்ற அஸ்வத்தாமனிடம் துரியோதனன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். பாலர் மகுடம் துணிந்தது இன்று என்ன வீரியம், என்ன நினைத்து இச்செயலை செய்தாய், எங்கள் குல கொழுந்துகளை கொன்று விட்டாய், எங்களுக்கு தலைமுறை இல்லாமல் போயிற்று, இது அறச்செயலும் அல்ல அப்படின்னு சொல்லி கடிந்து சொல்கிறானா. இதன் மூலமாக போர்க்களத்துலேயும் பார்த்தீங்கன்னா அறம் பிழறாத நெறிமுறை வந்து வலியுறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி தான் வில்லிபுத்தரார் தன்னோட காப்பியத்தில் கதை மாந்தர்கள் கூற்றுகள் வாயிலாக நம்மளுக்கு வந்து அறக்கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள். இதுதான் நம்ம இந்த லெசனோட அல்டிமேட்டாக வந்து படிக்க வேண்டியிருக்கு. காப்பியங்கள்லேயும் சரி இதிகாசங்கள்லேயும் சரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு கேரக்டருக்குமே வந்து சில பண்புகள் இருக்கும். அதன் மூலமாக நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பாருங்கள். ஒரு தாய் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஒரு 5 காப்பியங்கள்லேருந்து விசையை, மாதவி, குந்தி, கற்பிற்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணகி, சீதை, பாஞ்சாலி வந்து சொல்கிறோம். தந்தை பாசத்துக்கு தசரதன், பொறுமைக்கு தருமன், ராமன், அதுக்கப்புறம் நட்பிற்கு குகன், கர்ணன், தொண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்குவன், அனுமன், ஈகைக்கு கர்ணன், நீதி வழுவா அரசாட்சிக்கு பாண்டியன், தியாகத்துக்கு பீஷ்மர், பரதன், விவேகத்துக்கு விதுரன், இந்த மாதிரியான பாத்திரங்கள் எல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கூடா நட்பு, யார் கூட சேரக்கூடாதோ அவங்க கூட சேராது வந்து கூனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ராமாயணத்தில் வரும், சகுனி வந்து மகாபாரதத்தில் வரும், கட்டியங்காரன் வந்து நம்மளுக்கு சீவக சிந்தாமணியில் வரும். அதுக்கப்புறம் ஒழுக்கத்துலேருந்து விட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளாக கோவலன், ராவணனை வந்து சொல்கிறோம். பொறாமைக்கு துரியோதனனை வந்து சொல்கிறோம், சூர்பனகையை சொல்கிறோம், காந்தாரியை சொல்கிறோம். 3 பேருமே பொறாமை பிடிச்சவங்க. வழி தவறிய மகனை நல்வழிப்படுத்த தவறுனது பார்த்தீங்கன்னா திருதராஷ்டிரன். அதுக்கேவா? பெண்மையை இழிவுபடுத்தினதுக்கு துச்சாதனன். இவங்களாம் தீமையின் உருவங்களாக நம்மளுக்கு இலக்கியத்தில் காட்டப்பட்டிருக்கு. இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறக்கருத்துக்களை பெரும்பாலும் நேரடியாக சொல்லாமல் கதை மாந்தர்கள் மூலமாகவோ நிகழ்ச்சியின் போக்கிலையோ நம்மளுக்கு சொல்லிட்டு போயிடுது. இதனால தான் இலக்கியங்களும் அது கூறும் நெறிமுறைகளும் நம்ம மக்களோட மனசில் நீங்காமல் இடம் பிடிச்சிருக்கு. ஓகேவா? நம்ம சொல்லும் பொழுதே ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லணும், போய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படி சொன்னோம் அப்படின்னா அது வந்து ஒரு அட்வைஸாக நினச்சி கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி கதை வடிவில் சொல்லும் பொழுது அது நம்மளோட உள் மனசில் ஆழமாக பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மனமொத்த தலைவன் தலைவிக்கு இடையே தோன்ற மேன்மையான அன்பு, உயர்ந்த இடத்துல வச்சு போட்டுறது அப்படின்றது தொல்காப்பியத்தில் பார்க்குறோம். மனித உறவுகள் மிகவும் பெருமையுடையதாக நட்பு வந்து சொல்கிறோம். மக்கள் வாய்மையை சிறந்த அறமாக நினச்சிருந்தாங்க. மன்னர்கள் கொடை வள்ளல்களாக இருந்தாங்க. உலகம் முழுவதுக்குமே வந்து வாழ்வியல் நெறிமுறைகளை நம்மளோட திருக்குறள் வந்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் மன்னர்களோட நீதி நெறி வழுவாத சிறப்பை பற்றி சொல்லுது. அறத்திற்கு புறம்பான செயலில் ஈடுபடுறவங்க தோல்வி சந்திப்பாங்க அப்படின்னும், சான்றோர்கள் வகுத்த நெறியில் வாழறவங்க வந்து நல்ல விஷயத்துக்கு நல்ல ஒரு வெற்றி அடைவாங்க அப்படின்னும் வில்லி பாரதத்தில் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்ததாக பாக்ஸில் பாருங்கள். திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்பும் முடியாட்சி தான் இருந்திருக்கு. ஓகேவா? அப்போ மன்னர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. நாட்டை ஆளும் மன்னன் பார்த்தீங்க அப்படின்னா தவறு செஞ்சவங்கள தண்டிச்சான். மன்னன் தண்டிச்சாலும் நீதி வழங்குவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அறங்கூறு அவையங்களும் இருந்திருக்கு. ஓகேவா? அறங்கூறு அவயம் அப்படின்னு சொல்லி 10 பாட்டில் சொல்லியிருக்காங்க. மதுரை காஞ்சியில் அறநிலை திரையா அன்பின் அவயம்னு புறநானூரில் சொல்லியிருக்காங்க.
மரங்கெழு சோழர் உரந்தை அவையத்து அரங்கெட அறியாதாங்கு அப்படின்னு நற்றினியில் சொல்லியிருக்காங்க. அரங்கெழு நல்லவை அப்படின்னு அகநானூரில் சொல்லியிருக்காங்க. முறையுடன் அரசன் செங்கோல் அவையத்து அப்படின்னு குறுந்தொகையில் சொல்லியிருக்காங்க. அரைசுகோல் கோடினும் அரங்கூறு அவையும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருக்காங்க. அப்போது அறத்தை சொல்வதற்காகவே என்ன இருந்துச்சு, ஒரு அவை இருந்துச்சு அப்படின்றத நம்ம இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? இவ்வளோதான் இந்த லெசனில் முக்கியமான பாட்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த லெசன் பார்க்க போகிறோம். ஓகேவா? நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், புக் பேக் கொஷின் பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய போர் நடந்திருக்கு. ஓகேவா? அதில் பேர் தெரியாத பல பேர் அவங்க நம்மளுக்கு இருக்குது. அப்போது அவங்கள பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்ஸில் ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பாலாற்று வென்றான். பாலாற்றங்கரையில் ஒரு போர் நடந்துட்டுருக்கு. அதில் வெற்றி பெற்ற வீரனை பாலாற்று வென்றான் அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. வடார்காட்டில் ஆரணி வட்டத்தில் வேலூர் மாவட்டத்துலேயும் பாலாற்று வென்றான் அப்படின்னு பேரில் நிறைய ஊர்கள் இருக்கான். ஓகேவா? அப்போ அந்த பாலாற்று போரில் ஜெயிச்சவங்களை சொல்லியிருக்காங்களாம். அடுத்தது செய்யாற்று வென்றான். செய்யாற்றங்கரை அப்படின்ற ஒரு இடத்துல ஜெயிச்ச ஒரு வீரனுக்கு செய்யாற்று வென்றான் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. வடார்காட்டில் செய்யாற்று வட்டம் அப்படின்ற இடத்துல, தென்னார்காட்டில் விழுப்புரம் வட்டத்திலையும் செய்யாற்று வென்றான்னு பல ஊருக்கு பேர் இருக்கான். அடுத்தது சரந்தாங்கி அப்படின்றது சரமாரி பொழியும் போர்க்களத்தில் சஞ்சலம் இல்லாமல் நின்று போர் செஞ்சவனுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒரு வீரனுக்கு இந்த பேர் இருக்குது. மாற்றார் வில்லி நின்று எழுந்து வந்த அம்புகளை மலை போல தன் நெஞ்சில் தாங்கி நிலை குலையாமல் நின்ன அந்த வீரனுக்காக தான் சரந்தாங்கி அப்படின்னு ஒரு பேரை வச்சுருக்காங்க. அறந்தாங்கிய சீலன் அப்படின்ட்டு ஒரு பேர் தஞ்சை நாட்டில் ஒரு ஊருக்கு அமைஞ்சிருக்கான். அந்த மாதிரி சரந்தாங்கிய வீரன் அப்படின்ட்டு ஒரு பேர் பாண்டி நாட்டு நிலக்கோட்டை வட்டத்தில் ஒரு பேராக இருக்குது. ஓகேவா? இதில் சரம்னா அம்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ அறம் தாங்கியவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்க மாதிரியே அம்பை தாங்கியவன் அப்படின்றதுனால சரம் தாங்கி அப்படின்ற ஒரு பேர் இருக்குது. சரியா? இது நம்ம சும்மா தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லெசன் தமிழர் கலைகள் அப்படின்ற லெசன் பார்க்க போகிறோம். இதுவுமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, குரூப் 4க்கு கூட இது ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்குது. குரூப் 1 மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு லெசனாக இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே சொல்லுங்கள். பார்க்கலாம். தேங்க்யூ.